ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் காலை வணக்கங்க. எல்லோரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்களா? நல்லா இருக்கிறீங்களா? சாப்பிட்டீங்களா? உங்கள் கிட்ட கொஞ்சம் பேசணும் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கிறேன். நாங்கள் கேஸ் கடைக்கு போகணுங்க, அதாங்க ரெடியாக இருக்கிறேன். தாண்டி வந்து கூட்டிகிட்டு போவான், அதனால் ரெடியாகிருமா நான் போய் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன், எல்லாம் பொருள்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். சரி, நான் ரெடியாக உட்காந்துருக்குறேன். அவன் வந்து பின்னாடி தாங்க கேஸ் கடைக்கு போகணும். 2 மாதம் ஆச்சுங்க. கேஸை போய் கைரேகை வைக்கணுமா, அப்புறம் தான் கேஸ் வருமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்ட்டு பெறப்பட்டவங்க. அப்புறம் என்ன வேலையெல்லாம் ஆயிடுச்சிங்களா? டிஃபன் வேலையெல்லாம் ஆயிடுச்சா? நாங்கள் இன்னும் சாப்பிடுங்க. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க, ஃபீவரு வந்திருந்தாங்க. சோறு வைக்க குழம்பு வைக்கணுங்க. அதனால் டிஃபன் எதுவுமே வேணான்ட்டு 2 பேரும் சாப்பிடாம தான் இருக்கிறோம். அப்புறம் எல்லோரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு கேள்வி மட்டும் உங்கள்கிட்ட கேட்குறேன். அதாவது இப்படி பேசுகிறதுக்கு ஃபஸ்ட் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிப்பு கேட்டுட்டு தான் நான் இது ஆரம்பிக்க போகிறேன். நானும் உங்களுக்கு யார், நீங்கள் எங்களுக்கு யார்? இந்த சோஷியல் மீடியாவில் அந்த ஒரு 6 மாதமாக தான் உங்களுக்கு எனக்கு பழக்க வழக்கமே ஒரு 6 மாதம்தான். அது லாங் வீடியோ போட யூஸ் கும்பிட்டு இது போகாது, ரொம்ப கம்மியாக தான் போகும். லைக்கு மனசுக்கு பிடிச்சிருந்தால் தான் லைக்கே பண்ணுவாங்க. ஒருத்தர் 2 பேர் தான் நல்லா உள்ளவங்க தான் லைக்கே பண்ணுவாங்க. மற்றவங்கெல்லாம் பார்த்துட்டு தான் போவாங்க, பெரும்போக்கு பார்த்துட்டு தான் போவாங்க. ஏதோ அவங்க செல்ஃபோன் நீக்கிற நேரத்துக்கு வீடியோ போய் நிற்க மாட்டிருக்குது, அதனால் தட்ட முடியாது. இதுக்காக பார்த்துட்டு மட்டும்தான் போகிறாங்க. நானும் ஃபஸ்ட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் லாங் வீடியோ போட்டேன், நியூஸே வரல. அப்புறம் சாஸ்க்கு மரம் செடி கொடி புல் பூண்டு எல்லாமே கட்டடம் பில்டிங் எல்லாம் வச்சு போடுறங்காட்டி 100 சப்ஸ்கிரைபர் வந்தாங்க. இதெல்லாம் யூடியூப்பே பார்த்துட்டு எனக்கு ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்தது. இதில் சாஸ் போடுங்கன்ட்டு வந்துருந்துச்சு. நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாட்டும் சரி தான் உண்மை. நான் பொய் பேசி அப்படி உங்கள்கிட்ட சப்ஸ்கிரைபர் வாங்கி அப்படி பிழைக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நான் உண்மையை தான் நான் சொல்கிறேன். யூடியூப் வந்து எனக்கு ஒரு இது கொடுத்தாங்க. அது தெரிஞ்சவங்க மூலியமாக எப்படி வீடியோ போடுறது என்னன்னு விவரத்தை கேட்டு நான் போட்டேன். அது போடங்காட்டுக்கு ஒரு அளவுக்கு வந்தேன். எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்க, மிஷின் இருக்குதா, உங்கள் கிட்ட இயந்திரம் இருக்குதா, விலைக்கு கொடுப்பீங்களா, நான் பணம் அனுப்பட்டுமா, உங்கள் வீட்டு நம்பரு கொடுங்க, உங்கள் வீட்டு அட்ரஸ் கொடுங்க, நாங்கள் வந்து வாங்குகிறோம் அப்படி இப்படின்னாங்க. எனக்கு மனசுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆச்சு. அதனால் ஒன்று போடுறது ஒரு 4-5 நாள் நிப்பாட்டிட்டேன். மற்ற எதுக்கு நம்ம அப்படி எதுக்கு கொண்டு போவானே, ஏன்னா இருந்தாலும் நம்ம உண்மை சொல்லிடுவோம், இதனால் தான் நாங்கள் போடுறோம் வைக்கிறோம்னு சொல்லி உண்மை சொல்லிடுறோன்ட்டு நேற்று நானே நேரில் சாஸ் மூலியமாக சொல்லியிருந்தேன். போய் பார்க்காதவங்க பாருங்கள், நான் என்ன பேசியிருக்கிறேன் என்ன வச்சுருக்கிறேன்னு பாருங்கள். ஒன்றாச்சா? 2வது வந்து 6 மாத காலத்துக்கு இதுதான் என் பையன், இதுதான் என் மகன், இவன் தான் என் புள்ள, இல்லை எங்களுக்குள்ளே பிரச்சனை வருது, எங்களுக்குள்ளே ஸ்ட்ரகிள் ஆகுதுன்னு எதுனாலும் அவனை பற்றி நான் சம்மந்தப்பட்டு உங்கள் கிட்ட நான் பேசியிருக்கிறேன்னா இல்லை. என்னை சார்ந்து எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு நாய் கட்டுறது, எனக்கு என்ன மேட்ரு என்னமோ அதுதான் நான் உங்கள் கிட்ட நான் பேசியிருக்கிறேன். 3வது வந்து 2வது ஃபோன் நம்பர் நீங்கள் எதுக்கு கேட்குறீங்க, என்ன அவசியம்னு நான் கேட்குறேன். ஃபோன் நம்பர் கேட்க நீங்கள் யார்? எத்தனையோ வீடியோக்கள் பார்க்குறீங்க, அதோட ஒன்றாதான் என் வீடியோ வந்து நிற்க போகுது. ஃபஸ்ட் நாளாக என் வீடியோ உங்களுக்கு வந்து நிற்காது. யூடியூப்பில் எல்லா வீடியோவுமே வரும், அதில் ஒன்றாதான் என் வீடியோவும் உங்கள் கிட்ட வரப்போகுது. நீங்கள் எதுக்கு ஃபோன் நம்பர் கேட்குறீங்க? ஃபோன் நம்பரு கேட்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க சொல்லுங்கள். நான் தெரியாமல் தான் கேட்குறேன். ஏன்னா என் பாரத்தை நீங்கள் சுமக்க போகிறீங்களா, இல்லை என்னோடய பிரச்சனைகளை நீங்கள் சுமக்க போகிறீங்களா, இல்லை என்ன செய்யலான்னு என்ன அர்த்தத்தில் நீங்கள் ஃபோன் நம்பர் கேட்குறீங்க? நான் அதுக்கெல்லாம் அசந்தவ இல்லை. என்ன கர்நாடகா ஸ்டேட்டு, என்ன ஆந்திரா ஸ்டேட்டு, எல்லா ஊர் தண்ணி குடித்து கரைச்சி குடிச்சிட்டு வந்தவ. என்ன ஒன்று பாயிண்டில் வச்சுக்கோங்க. 2வது நான் எதுக்குமே பயப்பட மாட்டேன். என் நேர்மைக்கு நேர்மையாக இருப்பேன். அதாவது என் மேலே தப்புன்னு தான் நான் பயப்படுவேன். ராங்காக சொல்கிறேன். தப்பு இருந்துச்சுன்னா ஆமாங்க நான் பேசணும் தப்புன்னு சொல்லி நான் மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்குறவ தான். என்ன தப்புன்னா தப்புன்னு நான் ஒத்துக்குவேன். என்ன அது விட்டு போட்டு
நீங்கள் ஃபோன் நம்பர் வாங்கி என்ன செய்ய போகிறீங்க? என் வீட்டு அட்ரஸ் கண்டுபிடிச்சி நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க சொல்லுங்கள். நீங்கள் யாருங்கிறேன். திருப்பி திருப்பி ரிப்போர்ட் வந்துட்டு இருக்குறீங்க. ஃபோன் நம்பர் கொடுங்க, ஃபோன் நம்பர் கொடுங்கன்னு. இன்னொருட்டி ஃபோன் நம்பரோ இல்லை அட்ரஸோ கேட்டிங்கன்னா இதுக்கும் நடவடிக்கை இருக்கிறதுக்கு ஒரு இது இருக்குது. அதில் நான் புகார் கொடுத்துட்டு போயிடுவேன். உங்கள் ஐடி நம்பரு எல்லாமே எடுத்து வச்சுருக்கிறேன். மடித்து வந்துச்சுன்னா நான் புகார் பண்ணுறத தவிர எனக்கு வேறு வழி இல்லை. ஏன்னா அட்ரஸ் கொடுக்கக்கூடாதுன்னு பயந்து போய் நான் பேசலை. ஃபோன் நம்பர் கொடுக்கக்கூடாதுன்னு பயந்து போய் பேசலை. உங்களுக்கு எதுக்கு கொடுக்கணும்? நீங்கள் யாருன்னே சொல்லுங்கள். அத்தை மகனா, மாமகனா, சித்தப்பா மகனா, பெரியப்பா மகனா, இல்லை அங்காளியா பங்காளியா, பக்கத்து வீடா இல்லை ஒரு ஊருக்காரங்களா, எந்த ஊரில் எவனோ என்னமோ வீடியோ பார்க்குறான். எது ஃபோன் நம்பர் கேட்கணும்? ஃபோன் நம்பர் கொடுக்கணுமா உங்களுக்கு? கொடுத்து ஒரு வீடியோவுக்கு லைக் பண்ணுறதுக்கு ஒரு இது இல்லை. ஒரு அதாவது எல்லாத்துக்கும் சேர்ந்து ஆதரவு கொடுப்போம். இல்லாதவங்க சரி போடுறாங்களே, மன கஷ்டத்தில் போடுறாங்களே, சரி ஒரு ஹெல்ப்பாக இருக்கும், ஒரு இது லைக் பண்ணுவோங்கிறது ஒரு இது இல்லை. ஃபோன் நம்பர் கொடுத்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? பொண்ணுங்களாகட்டும் ஆம்பளைங்களாகட்டும் இப்படி பேசுகிறது என்ன? நல்லவங்களும் இருக்கிறாங்க, நல்லவங்களுக்கு சேர்த்து தான் இது பாதிக்குது. பாவம் அவங்க எனக்கு நான்ட்டு வீடியோ பார்த்துட்டு போயிடுறாங்க. பிடிச்சா லைக் பண்ணுறாங்க, இல்லாட்டி கம்முன்னு போகிறாங்க. சில தில்லு முள்ளு பண்ணுறவங்க இருக்கிறாங்க பாரு, அவங்க தான் எல்லாத்துக்குமே இதை படுது. ஏன்னா ஃபோன் நம்பர் இன்னொரு டீப் கேட்டிங்கன்னா அம்பட்டு தான் நடவடிக்கை எடுக்கப்படுவோம். நான் பார்க்குறக்கு அப்புறானியாக பார்க்குறக்கு உங்களுக்கு கிறுக்குச்சி மாதிரி உங்களுக்கு பார்க்கறக்கு எப்படியோ இருக்கலாம். ஆனால் சாது என்ன காடு கொள்ளாது. சாது மிரண்டுச்சுன்னா காடு கொள்ளாது. அது மாதிரி எந்த நேரத்தில் வேணால் உங்கள் கிட்ட நான் நடவடிக்கை எடுக்கப்படும். இன்னொரு டீப் எதுனால இது சம்மந்தப்பட்டு வரட்டும், நான் பேசிக்கிறேன். தயவு செஞ்சு எல்லோரும் என்னை மன்னிங்க. சில ஜென்மங்களுக்கு தான் இந்த வீடியோ, இந்த அவேர்னஸ் இது எல்லாமே நான் கொடுக்குறேன். இது யூடியூப்பும் பார்த்துக்கிட்டே இருக்குதுன்னு வை, இல்லைங்கல்ல. ஒரு அளவுக்கு தான் உங்களுக்கெல்லாம் ஏன்னா ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்குது. முந்தா நேரத்தினமா என் பயலுக்கு கல்யாணமானு கேட்குறீங்க. என் பயலுக்கு கல்யாணம் வைக்காமல் போகிறேன். அது யார்? நீங்கள் யாருங்கிறேன். இல்லை நீங்கள் பொண்ணு கொடுக்க போகிறீங்களா? பொண்ணு இன்னும் பெற்று வச்சுருக்கிறீங்களா நான் கேட்குறேன். இன்னொட்டி இப்போ அம்பட்டு தான் என் ஃபேமிலி இஷ்யூஸ்க்கும் நீங்கள் தலையிடக்கூடாது. என் ஃபோன் நம்பரு கேட்கவும் கூடாது. எனக்கே மனசு வரணும். இவங்களுக்கு ஃபோன் நம்பர் கொடுக்கலாம், இவங்களுக்கு நமக்கு அட்ரஸ் கொடுக்கலாங்கிறது எனக்கே மனசு வரணும். நீங்கள் போராடி நீங்கள் இது பண்ணி வாங்க முடியாது. ஏன்னா நீங்கள் யாருங்கிறேன். இன்னொரு இப்போ எது வரக்கூடாது. என் வீடியோ பிடிச்சிருந்தா இப்போ லைக் பண்ணுங்கள், பாருங்கள். பிடிக்காது ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க. நீங்கள் இல்லாட்டி இன்னொருத்தர் என்ன போயிட்டு வாங்க. 6 மாதமாக எம்பட்டு அளவுக்கு சப்ஸ்கிரைபர் வந்திருக்கிறான்னு நானும் பார்த்துட்டேன். லாங் வீடியோவுக்கு எந்த அளவுக்கு நானும் முன்னேறிக்கிறேன்னு நானும் பார்த்துட்டேன். எல்லாம் வெறுத்து போய் தான் இன்றைக்கி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறேன். இன்னொரு டீப் என் இதில் மூக்கு நுழைக்காதீங்க. அம்பிட்டு தான் உங்களுக்கு மரியாதை காப்பாற்றிக்குவாங்க. பாய். இங்கே நெக்ஸ்ட் சந்திக்கிறேன். இது யார் என்னை மனசுக்கு கேயப்படுத்தினாங்களோ அவங்களுக்கு தான், நல்ல உள்ளவங்களுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் எதனால் பேசியிருந்தால் உங்கள் மனசு புண்பட்டுருந்தால் நல்ல உள்ளவங்க மன்னிச்சுக்குவாங்க. ஏன்னா சீன்றங்கிறதுக்கு நல்ல செருப்பில் அடித்த மாதிரி இருக்கும். பாய். இங்கே நெக்ஸ்ட்டில் சந்திக்கிறேன்.